மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நமது இலங்கைக்கு போய் ஒரு நல்லுறவு பாலம் அமைத்து தமிழக மீனவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்று ஒரு நல்லுறவு பாலத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதற்கு நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு மிகுந்த நன்றி உணர்ச்சியோடு இருப்போம். தமிழகத்தில் உள்ள முதலமைச்சர் தான் அதுக்கெல்லாம் நன்றிலாம் சொல்ல மாட்டார். நல்ல நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் பிரதமரால் நடந்தால் கூட அது நன்றி சொல்ல மாட்டார். தமிழர்களுக்கு நடந்தால் கூட ராமேஸ்வரத்தில் பாம்பனில் திறக்கப்பட போகின்ற அந்த பாலம் உலக தரம் வாய்ந்தது. இந்தியாவிலேயே முதல் முறையாக கட்டப்பட்டிருக்கின்ற தொழில்நுட்பத்தோடு கூடிய பாலம். தமிழகத்திற்கு 580 கோடிக்கு மேலே செலவு செய்து தமிழக மக்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே சிறந்த பாலம் வேறு எங்கேயுமே இது இல்லை. முதல் தரமான தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முதலமைச்சர் வந்து நன்றி சொல்லி வரவேற்று அதற்கான நமது வந்தாரை வரவேற்கும் தமிழகம் என்ற நிலைப்பாடை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டாண்டாக ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. இப்போது திடீர்னு வந்து சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது எப்படி மேடம்? இல்லை, இதை கச்சத்தீவில் தமிழக மக்களுக்கு திமுக பதில் சொல்லி ஆக வேண்டும். கச்சத்தீவை கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம், அதை தாரை வார்த்தது திராவிட முன்னேற்றக் கழகம். தங்கள் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை எந்த விதத்திலும் திசை திருப்புவதற்காக கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர்கள் வழக்காடு மன்றங்களிலேயே இந்த கச்சத்தீவு என்பது இந்தியாவின் பகுதி அல்ல என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லி இருக்கிறது. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு தெரிந்துதான் இதெல்லாம் நடந்திருக்கிறது. நான் கேட்குறேன், இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிங்களே, மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பல ஆண்டுகள் அவர்கள் மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்தார்களே, அப்போ பல அமைச்சர்கள் இருந்தார்களே, அப்போ இந்த கச்சத்தீவை பற்றி உங்களுக்கு நினைவே வரலையா? ஆக கச்சத்தீவாக இருந்தாலும் சரி, நீட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இருமொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, தொகுதி வரையறையாக இருந்தாலும் சரி, எல்லாமே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் மக்களின் முற்றிலுமாக நேரடியாக மக்களின் பிரச்சனைகள் திசை திருப்பப்படுகிறது என்பதைத்தான் நான் மிக மனவேதனையோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நான் வந்து தமிழக பிரச்சனையே பேசுவேன், உள்கட்சி பிரச்சனையை நான் பேச மாட்டேன். ஏன்னா அதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை.